நாம் தமிழர் கட்சி எழுச்சி தமிழர் செல்வன் சீமான் பரவியிருக்கின்றார். நாம் தமிழர் கட்சியுடைய தூண்ட மாற்றோம், இதை தடுப்பதற்கான உயிரை கொடுத்தோம். காவிரியை நீருக்கு வெற்றி காட்டி அதற்கு உரிமையை கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி நாம பல ஆண்டுகளா போராடுறோம். தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்பட்டு இடைக்காலத்தில் கொடுக்கப்படுது 205 டிஎம்சி. ஆனா அதை கர்நாடகா தர மாட்டோம் அப்படின்னு இருக்குது. அதே போல இனிப்பு போடுது, இனிப்பு 192 டிஎம்சி அதே தர முடியாது என்று வருகிறது. கடைசியா அதை விட கோரித்து உச்ச நீதிமன்றம் 177 டிஎம்சி அதையும் தர முடியாதுன்னு இருக்கிறது. 91 காவிரியில தண்ணி கட்டி போராடிய போது கர்நாடகாவில் வாழ்ந்த தமிழர்களை துறைமுகத்தை அடித்தான். வாழ முடியாது, சொந்த நிலத்தை அகதிகளாக மாற்றினான். நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைமை. 2016 50 பேருந்துகள் கொடுத்தான். தமிழ்நாட்டை சேர்ந்த 50 பேருந்துகள் கொடுத்தினாங்க. கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் இங்கு காவிரி டெல்டா மாவட்டங்கள்னா திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம். அதே போல அங்கே காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. பெங்களூரு, மாண்டியா, சாமராஜ் நகர், இவ்வளவுதான் உண்டு. ஆனா அங்க காவிரி சென்ற போது அங்கிருக்கக்கூடிய காவிரி டெல்டா மாவட்டங்கள் பச்சையாக இல்லை, ஒட்டுமொத்த கர்நாடகத்தில் பச்சையாக இருக்காங்க. வரும்போது போராடுங்க. எங்க தாத்தா காலத்துல போராடிக்கிறான் சரி, எங்க அப்பா காலத்துல போராடினான்னு சரி, என் காலத்திலையும் போராடி எங்க பிள்ளைகள் காலத்திலையும் போராடுறது விட்டுட்டு போனோம். நம்ம பிள்ளைகளே நிச்சயமான சொல்வது போல செருப்பை கட்டி புதைச்சி இடத்துல அடிப்பான். நம் பிள்ளைகளுக்கு இதை கணத்து போறோமா, நாம் போராடி காவிரியை நீர்த்த போகிறோமா என்பதுதான் பேச்சு. சீனாவிலே உருவாகிற சிந்து நதி இந்து ஸ்ரீலங்கா விபத்து, ஆனா சீனா கைப்பற்றி வச்சிருக்கான். சீனாவில உருவாகுது கிட்டத்தட்ட ஆசியாவிலே மிகப்பெரிய நதி அந்த 3616 கிலோமீட்டர் ஆகிறது. 18 கிளையாறுகளை வைத்திருக்கிறது. அந்த சீனாவில் உருவாகிற சிந்து நதி லடாக் வழியாக காஷ்மீர் வழியாக பாகிஸ்தான் பாய்ந்து பாகிஸ்தானில் வாழியாக நிற்க வைக்க முடியும், விவசாயத்தை அழிக்க முடியும். எத்தனையோ இந்திய ராணுவ வீரர்களை பங்கெடுத்த பாகிஸ்தான் எதிரி நாடு, பக்கத்து நாடாக இருந்தாலும் பகை நாடு, பாகிஸ்தானுக்கு தனிதரம் கொடுக்கிற இந்தியா இங்கே பக்கத்து மாநிலம் கர்நாடக தனிதர வாங்கி தண்ணியை வாங்கி தர முடியவில்லை என்றால் இது எப்படி இந்தியா? நீ ஓரமா போய் குத்தியா அப்படின்னு சொல்லணும். எப்படி இந்தியா? இது ஸ்டாலின் இவர் ஆட்சி வந்து நாடாளுமன்றத்தில் வென்று காங்கிரஸ் மேல அவன் ஆட்சியை வச்சு நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டு வரான். எங்க மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸ் பேசி நீட் தேர்வு ரத்து பண்ணி வரான். பக்கத்து மாநிலம் காங்கிரஸ் பேசி தண்ணியே வாங்கி தர முடியல. நீ மத்திய நீட் வரியா? இதெல்லாம் பார்த்தவங்க எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதுல ஒருத்தர் சொல்றாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காவிரியை தண்ணி தர மறுக்கிற அந்த கர்நாடக அரசு வேண்டும். என்ன ரஜினிகாந்த் காட்டிக்கணும்? ரஜினிகாந்த் என்ன கர்நாடக காங்கிரஸ் ஓட்டு கேட்டாரா? ஒருத்தர் இருக்காரு பாவம், அவர்லாம் வெயில வந்தா ஏதாவது ஆயிக்கணும். ஆனா போராட்டம் வரல. ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் போய் மறுக்கி வைப்பாரு. அதுவும் தண்டவாளம் இல்லாத ரயில்வே மறுப்பாரு. மிகப்பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி சைக்கிள்ல போய் 2 பேரும் போலீஸ்காரங்க போயிட்டாங்க. என்ன நம்ம போராட்டம் பண்ணிருக்கீங்க? ஏங்க 4 பேருக்கு நாங்க வந்து டெம்போ டிராவல் பண்ண முடியாது, சைக்கிள் ஏறிட்டாங்க. இதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் லட்சணம். இந்த காங்கிரஸோடு கூட்டணி வைக்கத்தான் அவன் செருப்ப கழட்டி அடித்தாலும், அவன் நாய்க்கு மாலையாக போட்டாலும், அவன் பாடை கட்டினாலும் இந்த கேடு கெட்ட கேவலப்பட்ட எங்க ஐயா காளிமுத்தவன் சொன்னது போல கருவாடு வெளியாகாது, கலந்துபாடு வருவாது, காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே வெளியாது என்று அந்த கேள்விக்கு கேவலப்பட்ட அந்த காங்கிரஸோடு முதலமைச்சரை தொடர்ச்சியாக தோற்கடித்துக் கொண்டிருக்கின்றான். மத்தியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, இந்த 2 கட்சிகளுக்கும் போக்கு அவர்களுக்கு இருக்கிறது. கன்னடனுக்கு என்ன இருக்கு? கன்னட இன வெறி இருக்கு. கன்னட இன வெறி இருக்கிறதுனாலதான் கன்னட அப்படின்னு அவன் உணர்றதுனாலதான் சாதி மத அரசியல் பேதம் அவன் எல்லாம் ஒன்னா நிக்கிறான். இங்க நம்ம எப்படி இருக்கா? எல்லாரும் மூஞ்சிலையும் ஒரு திராவிட மாஸ்க மாட்டிட்டு இருக்கோம். எதை மாட்டிட்டு இருக்கான்? எல்லாம் நம்ம மச்சான், அண்ணன், அக்கா, தங்கச்சி, சித்தப்பன், பெரியப்பன் தான். எந்த பக்கம் நிக்கிறவன்? தமிழனுக்கு எதிராக நிக்கிறவன் கூட நம்ம சொந்தக்காரன், ரத்த பந்தம். ஆனா ஒன்னே வித்தியாசம் என்னது?
மூலிகை மாசு போட்டிருக்கான். என்ன மாசு? திராவிட மாசு போட்டிருக்கான். டேய், அந்த மாசை கலட்டி தொலைங்கடா. அந்த மாசை கலட்டிட்டு வா. இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. 200 ஆண்டு கால காவிரி நீர் நதிநீர் சிக்கலுக்கு ஒரு தீர்வு இருக்கு. தண்ணி கொடுக்காம இருந்துருவானா? தண்ணி கொடுக்காம இருந்தான்னா தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவுக்கு வரி கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமா வரி கொடுக்கறது நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே அதிகம் வரி கொடுப்பது நாங்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடுகாரன் தான் கொடுக்கலாம். நீ எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் வந்து முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்தா கர்நாடகாரன் தண்ணி தர மாட்டேன்னு சொன்னான்னா உச்ச நீதிமன்றத்தை மதிக்கிறேன்னா கொஞ்சம் கூட வெட்கமான இல்லைங்க. உச்ச நீதிமன்றம் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்பை கர்நாடகாரன் மதிக்க மாட்டேங்கிறான். என்ன செஞ்சிருக்கிறான்? சௌரேந்திர குமார் ஹெல்கர் என்ன செஞ்சிருக்கிறான்? உச்ச நீதிமன்றத்தை அவமதித்து விட்டார்கள் என்று அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கணும். ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்திருக்கானா இல்லையா? இதனால இந்த காவிரி பிரச்சனை ஆழமா நம்ம பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக காவிரியில் நீர் வந்து கொண்டிருந்தால் வேளாண்குடி மக்கள் விளைநிலத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள். 3 போகம் வேளாண்மை செய்வார்கள். தண்ணி வந்தால் மண்ணை நீடிப்பது தடை. தண்ணி வந்தால் விளைநிலங்களைத்தான் அவர்கள் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு அவர்கள் குழிகளை தோண்டி நிலத்தை நாசமாக்குகிறார்கள். பல பேர் பலியாகிறாங்க. அவனுக்கு வந்து பெத்தவன் அப்பனா இருக்கான், நமக்கு 50 வருஷமா மத்தவனே அப்பனா இருக்கான். அதனால வந்த பிரச்சனை. தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டு தட்டி நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் மக்களும் தட்டு கட்டி நிற்பார்கள். அவன் எதுக்கு நிற்பான்? நீங்க கேட்க ஆள் கிடையாது. ஏன் நீத்தனு கையெழுத்து போட்டீங்க? தெரியாம போட்டேங்கிற பணித்து தரவில்லை. பாராளுமன்ற தேர்தலில் உனக்கு கூட்டணியில் உரிய இடம் கிடையாது, உனக்கு சீட் கிடையாது, தேர்தலில் போட்டியிட என் கூட கூட்டணி இல்ல, உனக்கு உரிய தொகுதி பங்கீடு இல்லை என்று மறுக்கணும்ல. குறைஞ்சபட்சம் அந்த நெருக்கடியாவது கொடுக்கணும்ல. இது ஏன் பேச மறுக்குது? சீமா வருவான், அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வரும், இதையே பேசிட்டுப்பான். என்ன கேட்கிறாங்க, இந்த காவிரி இஷ்யூ இந்த 24 தேர்தல்ல பாதிக்குமா? பாதிக்குது, பாதிக்கல. நான் பாதிக்க வைப்பேன். ஒவ்வொரு முறையும் கையேந்த வேண்டியது இருக்கு. என் உரிமைக்கு, என் உரிமை இருக்கு. இந்திரா காந்தி காலத்துல 377 டிஎம்சி தண்ணி பெற்றுக் கொண்டிருந்த நாம 192 வந்து 177 வந்து இப்ப ஐயா ஸ்டாலினுக்கு தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸ் அங்க ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த காங்கிரஸோட இங்க கூட்டணி வச்சுக்கிட்டு போனோம்னா இந்த தேர்தலை தமிழர்கள் வெகுண்டு எழுந்து பெரும் கோபம் கொண்டு நம்மளை தோக்கடிச்சிருவாங்க. ஒரு ஓட்டு கூட விழாதுன்னு நினைச்சா இந்த காங்கிரஸ் கட்சி கட்டி விடுவாரா இல்லையா? அவருக்கு அச்சம் இல்லைங்க. 500 ரூபாய் கொடுத்தா போதும், போட்டுருவோம். ரொம்ப கோமாரில் கூட ஒரு 500. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். மாயவரம் மண்வாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரோட சேனல் தெரியுமா? அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான். அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. பாடலா இருக்குது, இன்டர்வியூவா இருக்குது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நீங்க பண்ணிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க. சூப்பரா இருக்கு சேனல். ஓகே, வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம்.